கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களான வணக்கம்ங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க 4 விற்பனை பதிவுங்க. ஒரு ஹை குவாலிட்டியான மயிலை மாடுங்க, நல்ல பால் மேலையில் ஒரு ஹை குவாலிட்டியான கன்று, மயிலக்கன்று, பால் மேலை காலக்கண்ணுங்க, ஒரு செவல கிடாரி கண்ணுங்க, காரி காலக்கண்ணுங்க. வீடியோ பதிவில் 4 விற்பனை பதிவு இருக்குதுங்க. நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயமுங்க. காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க. நேரில் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவாக என்னென்ன மாடு என்னென்ன கன்றுகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்துடுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறது முதல் விற்பனை பதிவில் ஒரு 11-12 மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு 12 கோடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. ஒரு மயிலக்கன்று, காரிக்கன்று நல்லா முதுகணில் நல்ல அன்னவரையோடு வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும். கன்று நல்லா பெருவட்டாக இருக்குங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. நேற்று ஒரு கன்று போட்டிருந்தோம், அந்த கன்று கிடையாதுங்க, அது விற்பனை ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்திருக்கிறது வேறு கன்று, காரிக்கண்ணுங்க. வயது ஒரு 11 மாதம் இருக்குதுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. நல்லா வால் சன்னம் இருக்குது. உடம்பு கட்டு நல்ல உடம்பு கட்டு இருக்கும். தோல் நைஸ் நல்ல தோல் நைஸுங்க. கொம்புதலை நல்லா சிறப்பான கொம்புதலையாக வந்து சேரக்கூடிய எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று. குழாம்னாலும் மச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு இருக்குங்க. நல்ல முகம், கைகால் ஊக்கம், சுறுசுறுப்பு படபடப்பான கன்று, தெளிவான கன்று, நல்ல நைஸ் குவாலிட்டியான கன்றுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அதே போல் வீடியோ ஃபோட்டோவில் செல்லில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்றுகளுடைய வித்தியாசம் அப்படிங்கிறது நேரில் பார்க்குறது கொஞ்சம் மாறுவிட்டு தான் இருக்குங்க. அதை நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும். பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அட்வான்ஸ் பண்ணுறவங்க ஒரு 5 to 10 நிமிஷத்தில் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் 100% அனுப்பிச்சி கொடுக்க முடியுங்க. இந்த கன்றை பொறுத்தளவுக்கு 12 கோடி உயரம், வயது வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம், எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று. விற்பனை விலை அப்படிங்கிறது 36,000 ரூபாய். முன்ன பண்ண கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். கண்ணை மூக்கணம் குத்தாமல் இருக்குங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டி காமிக்க முடியலைங்க. 2வது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு மயில மாடுங்க. நல்ல பால் மேலை மாடு. பல் வந்து பார்த்திங்கன்னா கடப்பல் முளைப்பு. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது ஈத்து. ஏற்கனவே ஒரு கன்று போட்டு கறவை கால் அணைக்காமல் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நல்ல முறையாக கறந்த மாடுங்க. நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்புங்க. மாடு நல்ல நந்த சிலையாட்டு இருக்கும். மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது. ரொம்ப சாதுவான மாடு. கண்ணிலேருந்து ஒரே பக்கம் நல்ல குணத்தோடு வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய மாடு. காம்புனாலும் தெளிவாக பால் வருமுங்க. கன்று நாட்டுக்கன்று கேரண்டியாக போடும். இருக்க வேண்டிய சுழீஸ் தெளிவாக இருக்கும். மாடு உடற்கட்டில் நல்ல தெளிவான உடற்கட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. பால் மயில ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான எல்லா சுத்தம் இருக்குது. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கொம்பு இல்லாமல் சின்ன கொம்பாக கேட்குறவங்களுக்கு, வட்டக்கொம்பு அமைப்பில் கேட்குறவங்களுக்கு நல்ல ஒரு அழகான மாடுங்க. எந்த விதமான தொந்தரவும் இருக்காதுங்க. கறவை 2 to 2.5 லிட்டர் பால் அப்படிங்கிறது ஒரு வேலைக்கு கறக்கும். எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒரு நல்ல அழகான மாடை நல்ல பெருவட்டு மாட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு செட்டான மாடு. மாட்டோட விற்பனை விலை 81,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமான மாடுங்க. மொத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறக்கு ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி எப்போவுமே இந்த வருஷத்தில் 365 நாளும் இந்த மாதிரி வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சாதுவான மாடுங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருக்காய் போடாது, முகத்தில் கருக்காதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டில் வெள்ளை மயிலை, கருக்கா மயிலை, செவலை, காரி, காராம்பசு, செம்பூத்துக்காரி அப்படிங்கிற மாதிரி இது மயில மாட்டில் நல்ல வெண்மையான மயில மாடுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். விற்பனை விலை 81,000 ரூபாய். எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிற நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன தேதி, என்ன விவரம் பதிவிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. விலை என்னென்னு கேட்குறதுக்கோசரம் தயவுசெய்து ஃபோன் பண்ண வேண்டாமுங்க. விற்பனை விலை எல்லா பதிவுலையுமே விவரங்கள் சொல்லி அதோட விலை நிலவரத்தையும் நமக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். இன்னும் மடி வந்து கன்று போட்டு மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 81,000 ரூபாய். ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நான் இந்த பதிவுலையும் சொல்கிறது இல்லைங்க. வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு விலையை பேசி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கன்று தெளிவான கன்று வந்திருக்குது. நல்ல வெண்மையான நிறத்தில். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று, கிடாரிக்கன்று வந்திருக்குது. பதிவு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடலாமுங்க. மூணாவதாக விற்பனை பதிவில் பார்க்குறது ஒரு மயிலக்கன்று. நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு, கைகால் ஊக்கம், குறைபழுது கழிச்சொடி கிடையாது. நல்ல நந்து சிலையாட்டு இருக்கக்கூடிய கன்று.
நல்ல ஒரு டாப்பான வெள்ளை மயிலையே வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. கொம்பு 2ம் பயிர் கொம்பு. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப தெளிவாக பெருசாகவே இருக்குங்க. கண்ணோட உயரம் அப்படிங்கிறது 13 புடிக்கு குறையாமல் இருக்குங்க. வீடியோ பதிவில் பார்த்தா கொஞ்சம் சின்ன கண்ணாக கூட தெரியலாம். ஒரு 12 புடி உயரம் இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் கண்ணோட உயரம் அப்படிங்கிறது 13 புடி தாராளமாக வருமுங்க. ஒரு நூல் மேலே தான் வரும், சின்னதாக வராது. நல்ல திமிழ், செங்குத்தான திமிழுங்க. கொம்பு தலையில் கண்ணாமூலியில் நந்து சிலையாற்றக்கூடிய கண், நல்ல டாப்பான பெருவட்டாக வந்து சேரக்கூடிய கண், எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க. நல்ல வெள்ளை மயிலையில் இந்த பெருங்குட்டு கண்ணாக தேடிட்டு இருந்தீங்கன்னா குறைப்பொழுது கிளப்பிச்சொல்லி இல்லாமல் இந்த கோயில் காளைகளுக்கு சாமி காளைகளுக்கு நிறைய கேட்குறீங்க. இந்த கண்ணு செட் ஆகுமுங்க. 13 புடி உயரத்தில் இருக்குது. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. கண்ணாமூலி கையால் ஊக்கம் நல்ல பெருவட்டான கண்ணாமூலியில் குண்டு பல்ப் மாதிரி இருக்குமுங்க. குழாம்புனாலும் பட்டை குழாம்பு அந்த மாதிரி உங்களுக்கு தெருவு குழாம்பு இல்லாமல் நல்ல குத்து குழாம்பாக தெளிவாக இருக்கக்கூடிய கண் நல்ல நீள உயரத்தில் பெருமாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. படவடப்பு சுறுசுறுப்பு நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. இந்த 13 புடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு 11 மாதங்களான சுழி சுத்தமான மயிலக்கண்ணு காலக்கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. கண்ணு நல்ல பெருவட்டாக வந்து சேரும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க. வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நாலாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு செவலக்கண்ணு கெடாரி கண்ணு 10 மாதம் ஆகுது. கொம்பு பயிர் கொம்பாக வந்து சேரும். திமிழம்பு கைகால் லோகம் நல்லா டார்க் செவலையில் வந்து சேரக்கூடிய கண்ணு. இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க. கண்ணு ரொம்ப சாதுவாகவும் இருக்குது. நல்லா வால் சொன்னால் மடிக்காமல் சுத்தம். உடம்பு பொறுப்பில் நல்ல உடம்பு பொறுப்பில் தோல் நைஸில் கைகால் லோகத்தில் எல்லா விதமான சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க. விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 29,500 சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. டெய்லியும் போடக்கூடிய பதிவில் டெய்லியும் பாருங்கள். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஃபோன் நம்பர் இருக்குது. கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. வரக்குண்டான நேரம் காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேரில் வாங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவாங்க. நன்றி, வணக்கம்.